நன்றி. திரு ஜென்ராம், இந்த கட்சி இதை செஞ்சது, நாங்க ஆட்சியில இருந்த போது இதையெல்லாம் செய்தோம் அப்படின்னு திட்டங்களை முன்னிறுத்தி, நலத்திட்டங்களை முன்னிறுத்தி, அடுத்து வந்தா என்ன செய்ய போறோம் அப்படின்ற அந்த ப்ராமிசஸை முன்னிறுத்திய அந்த பிரச்சாரம் அல்லது பரப்புரை அப்படின்றது தொடரணும் அப்படின்னா இந்த விமர்சனங்களை தவிர்க்க வேண்டி இருக்கு. இப்போ அதை தலைவர்கள் செய்வாங்களா? இப்ப ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய எல்லா கூட்டங்கள்லயும் அப்படித்தான் பேசிட்டு இருக்காரு. அவர் திமுகவை விமர்சிச்சு பேசணும்னு சொல்றதுக்காக நான் விமர்சிச்சு பேச முடியாது இல்ல. முதலமைச்சர் பேசுற பேச்சை எடுத்து பார்த்தோம்னா அவர் முதல்ல அது ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்றாரு, செயல்படுத்திய திட்டங்களை சொல்றாரு. அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிற வாக்குறுதிகளை பற்றி பேசுறாரு. இதுக்கு பிறகு கடந்த ஆட்சி காலத்துல நாங்கள் செயல்படுத்த முயன்ற சில விஷயங்களுக்கு எங்கிருந்து என்னென்ன தடைகள் வந்தது, அது சட்ட ரீதியாக எவ்வளவு தூரம் தவறானது, சட்டம் என்ன சொல்லுது, அதிகாரம் யாருக்கு இருக்கு, ஆனா என்ன மாதிரி நடைமுறை இருக்குது, நாம இங்க கொள்கையாக என்ன வச்சிருக்கிறோம், அதுக்கு மாறான ஒன்றை திணிப்பதற்காக நம்மளை நிதி தராமல் மிரட்டுகிறார்கள். அப்படி ஒரு சூழல் மாநிலத்துக்கு எதிராக அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதுக்காக சாதகமாக குரல் கொடுப்பாங்க, நமக்கு மாநிலத்துக்கு சாதகமாக குரல் கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது யார் யாரெல்லாம் அதை எதிர்த்து பேசுகிறார்கள் அல்லது நக்கல் அடிக்கிறார்கள், நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க, நீங்க தான் வாங்கணும் அப்படின்னு எகத்தாளமாக யாரெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அங்க சுட்டி காட்டுறாரு. இதுதான் அவருடைய பேச்சினுடைய உள்ளடக்கமாக இருக்குது. இதுல தனி மனித விமர்சனமே வரல. அப்புறம் நண்பர் பாபு முருகவேல் சொன்னார் ஒரு விஷயம், ஆனா அது இன்டர்பிரிட்டேஷன் சொல்லி கடந்து போயிட்டோம். யாரை வேண்டுமான தமிழ்நாட்டில் வேற ஒரு நிகழ்வு நடந்தது, பாக்கி பல பழைய நிகழ்வுகளை சொன்னதுனால நான் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒரு முதலமைச்சராக ஒருவரை தேர்வு செய்தார்கள். பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய ஆளுநர் 2 மாநிலங்களுக்கு பொறுப்பாக இருந்த காரணத்தினால இந்த மாநிலத்தில் இல்லாம இன்னொரு மாநிலத்துக்கு போயிட்டாரு. அவங்கள திரும்ப பதவி பிரமாணமே செய்து வைக்க முடியாத நாள் வரைக்கும் அவர் இங்க வரவே இல்லை. அதனால பியூஷ் கோயல் நினைத்தால் அல்லது ஒன்றிய அரசு நினைத்தால் யாரையும் ஒருவேளை முதலமைச்சராக வரவிடாமல் தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியும். இல்ல அப்படி வாய்ப்பு இல்ல, அது சட்டத்தில் இல்ல வாய்ப்பு இல்ல. அது இந்த வேட்பாளர், இந்த பிரசிடென்ஸ் இருக்கு, இந்த வேட்பாளர் அவங்க குறிப்பிட்ட பியூஷ் கோயல் குறிப்பிட்ட வேட்பாளருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, ஓகே.